ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட பிக்கெஸ்ட் ஸ்டோரி ஈவன் லாஸ்ட் வீக் வரைக்கும் கூட என்னென்னா க்ரூட் ஆயில் வந்து $100 நோக்கி போகிறது. யூஎஸில் வந்து பாண்ட் டீல்ஸ் ஹை ஆகுது, அங்கே ரேட் ஹைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகிறதுக்கான ஃபியர் இருக்கிறது. பட் இந்த வீக் வந்து ஆல்மோஸ்ட் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஒன்று க்ரூட் ஆயில் வந்து கூல் ஆஃப் ஆகி $82 பக்கம் ட்ரேட் ஆகுது. அண்ட் நிஃப்டி வந்து ரெக்கவர் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காக இந்த வாரம். கோல்டுக்கு லாஸ்ட்டு 7 monthஸில் பெஸ்ட்டு வீக்காக அமைஞ்சிச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் லாஸ்ட் 1 month காமிச்சிருந்த கோல்டு அந்த வெட்ஜ் பேட்டர்ன் வந்து ஃபைனலாக அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டியோட லெவல்ஸை வந்து குவிக்காக பார்த்துட்டு கோல்டில் நடக்கிற 3 பிக்கெஸ்ட் மேக்ரோ ஸ்டோரிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட்டு, பாண்ட் டீல்ஸோட சேஞ்சிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஏஐ பூமுக்கு பின்னாடி பில்ட் ஆகிற ஒரு பெரிய டெட் ஒரு கடன் ரிஸ்க்கை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி இந்த வாரம் 24,570 பக்கம் க்ளோஸ் ஆகிருக்கு. 3வது கன்செக்யூட்டிவான பாசிட்டிவ் வீக் நிஃப்டிக்கு. சார்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தோன்னா, டெய்லி சார்ட்டில் 20 day 50 day அண்ட் 200 day EMA மூணுத்தையும் வந்து ரீக்ளைம் பண்ணி அதுக்கு மேலே ட்ரேட் ஆகுது. அப்சைடில் இமீடியட்டாக 24,750 நம்ம பார்க்கணும். அதை சஸ்டெயின் பண்ணால் 25,000 லெவல்ஸு இல்லை அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் 24,300 to 24,400 ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல்ஸ். பட் ஆனால் இந்த வாரம் ரெக்கவரி ஏன் வந்துச்சு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒன்று வந்து மெயினாக க்ரூட் ஆயில் வந்து $100 இல்லை $90 82 பக்கம் வந்து கொஞ்சம் கூலாக இருக்குது. அண்ட் இந்த குளோபல் லெவலில் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்து கொஞ்சம் வந்து சாஃப்டன் ஆகிருக்கு, ரைட்? ஸோ அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதனால் ருப்பி மேலே ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எஃப்ஐஐ இன்ஃப்ளோஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. போன வாரம் வீடியோவில் நம்ம அதை பார்த்தோம். இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரீதிங் ரூம் கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஏஐயும் வந்து கீழே விழுகிறதுனால மேபி அங்கேருந்து மணி ஃப்ளோ இல்லைனா சென்டிமெண்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கிறதா தான் நான் வந்து பார்க்குறேன், ரைட்? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீக்ஸில் பேசின மாதிரி க்ரூட் ஆயில் அது சாஃப்ட்னானா ருப்பிக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் அண்ட் எஃப்ஐ இன்ஃப்ளோஸு இதெல்லாம் தான் நம்ம பேசணும். இதெல்லாம் தான் செயின் இந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம பார்க்கணுன்னு. இப்போ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவராக அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் குளோபலி வந்து இன்னும் நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது. அது வந்து இந்தியா மேலே இந்தியன் மார்க்கெட்ஸ் மேலே ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை இன்னும் நம்ம டீட்டெயில்டாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். பட் ஆனால் க்ரூட் ஆயில் தான் இந்த வாரமும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ். அது திருப்பி மேலே போகுது அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு வந்து அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ லெட்ஸ் லுக் அட் கோல்டு. ஆல்மோஸ்ட் 1 month இல்லை 1 monthக்கு மேலே வந்து நான் வந்து இந்த சேம் கோல்டு சார்ட்டை வந்து காமிச்சிட்டே இருக்கேன். கோல்டு வந்து ஒரு டைட்டான வெஜ்ஜுக்குள்ளே கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம். அண்ட் ஜான்வரி ஹைக்கு அப்புறமா கோல்டு வந்து கண்டினியூஸ் லோவர் ஹைஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டே இருந்துச்சு, ஹிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் டவுன் சைட்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் $4,000 கீழே வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இல்லை. அப்பப்போ போய் கொஞ்சம் டிப் பண்ணிட்டு அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு வந்துச்சு. பட் ஆனால் ஸ்ட்ராங்கான வந்து பிரேக் டவுன் இல்லை. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து டைட் ஆகிட்டே வந்துச்சு. இவென்ச்சுவலாக வந்து இந்த கம்ப்ரெஷன் வந்து ஒரு சைடு பிரேக் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பேசியிருந்தோம். ஆகஸ்ட்டில் இது நடக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருந்தோம். இந்த வீக் வந்து ஃபைனலாக அது வந்து அப்சைடில் வந்து பிரேக் ஆகிருக்கு, ரைட்? ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ கோல்டு அரவுண்ட் $4,340 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வீக் நம்ம பார்த்தோன்னா 7% அப் கோல்டுக்கு, ரைட்? ஸோ 7 monthஸில் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான வீக் வந்து இந்த வீக்காக இருந்துச்சு. பட் ஆனால் பர்சன்டேஜ் சேஞ்சை விட நான் வந்து மெயினாக என்ன நான் பார்க்குறேன்னா, கோல்டு வந்து இந்த டிசெண்டிங் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுதான் நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இது வந்து சும்மா ஒரு இன்ட்ராடே ஸ்பைக் மட்டும் இல்லை, ரைட்? ப்ளஸ் கோல்டு வந்து 20 day 50 day அண்ட் 200 day EMA அதாவது டெய்லி சார்ட்டில் வந்து இது மூணையும் வந்து ரீக்ளைம் பண்ணியிருக்கு, ரைட்? ஸோ ஸ்ட்ரக்சராக வந்து பேரிஷ் ஸ்ட்ரக்சர்லேருந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த பிரேக் அவுட் உண்மையிலே ஏன் வந்துச்சு, ஃபண்டமெண்டலாக இது எதனால் நடந்துச்சு அப்படின்றது தான் பிக்கஸ்ட் ஸ்டோரி. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 40 வருஷமாக கோல்டுக்கு வந்து ஒரு பேசிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது அமெரிக்காவில் அவங்களோட கவர்மெண்ட் பாண்டோட ஈல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேலே போனால் கோல்டு வந்து கீழே போகும். நெகட்டிவான இம்பேக்ட் இருக்கும் கோல்டு மேலே. ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா அமெரிக்காவில் பாண்ட் டீல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், ஆனால் கோல்டு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது, ரைட்? அண்ட் இந்த வாரமும் நம்ம பார்த்தோம்னா கோல்டு மேலே போகிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அதேவாக தான் இருந்திருக்கு. அதே பிளே புக் தான் ஒர்க் ஆகிருக்கு. அமெரிக்காவில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஜாப்ஸ் நம்பர் வந்துச்சு. அந்த நம்பர் வந்து வீக்காக வந்துச்சு. அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இமீடியட்டாக மேலே போகும் அப்படின்ற ஃபியர் வந்து கம்மியாகிருக்கு. அதனால ஈல்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆச்சு. அமெரிக்காவில் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியாச்சு. அது வந்து கோல்டுக்கு வந்து மேலே போகிறதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சு. பட் ஆனால் ஃப்யூச்சரில் நான் வாட்ச் பண்ண போகிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள். என்னென்னா, அமெரிக்காவில் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மேலே போகிறதுக்கு காரணம் அவங்களோட அதிகமான கடன் சுமையாக கூட இருக்கலாம், ரைட்? அண்ட் அதான் உண்மை அப்படின்றத நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இன்னும் நிறைய கடன் வாங்கும்போது இன்னும் நிறைய பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க.
அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மேலே போகும்போது என்ன ஆகும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த கடன் சுமை வந்து அதிகமாகும். அதை அடைக்கிறதுக்கு இன்னும் அவங்க வந்து பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். இதான் வந்து ஒரு டெட் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி அமெரிக்கா வந்து ஒரு டெட் ஸ்பைரலில் தான் இருக்குது, ரைட்? ஸோ இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய கடன் சுமையில் இருக்கும்போது அங்கே வந்து ஃபிஸ்கல் ரிஸ்க் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அமெரிக்கன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதிக அளவில் இன்ட்ரெஸ்ட் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் பாண்ட் ஈல்ஸ் வந்து மேலே போகுது, ரைட்? அப்போது ஹையர் ஈல்ஸ் வந்து இந்த மாதிரி சினாரியோவில் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தோட சிக்னல் கிடையாது, அது வந்து ஃபிஸ்கல் ஸ்ட்ரெஸ், ஃபிஸ்கல் ரிஸ்கோட ஒரு சிக்னல் தான். அப்படி தான் நம்ம பார்க்கணும், ரைட்? அண்ட் இதனால தான் வந்து கோல்டோட ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம், ரைட்? அண்ட் ஆல்ரெடி அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓல்டு வேர்ல்டில் ஹையர் ஈல்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது கோல்டுக்கு நெகட்டிவ். அண்ட் இந்த ஃபிஸ்கல் ரிஸ்க் வேர்ல்டில் ஹையர் ஈல்ஸ் இட் செல்ஃப் கேன் ஆக்சுவலி கிரியேட் டிமாண்ட் ஃபார் கோல்டு. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட்டோட கடன் பத்திரம் அண்ட் அந்த கரன்சி மேலே கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்கே இல்லாத ஒரு அசெட்டை தேடுவாங்க. அண்ட் உலகத்தில் இப்போதைக்கு இருக்கிற ஒரே கவுண்டர் பார்ட்டி லெஸ் அசெட் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு தான், ரைட்? ஸோ நம்ம இவென்ச்சுவலாக we are moving to a world where yields will be up and gold can also be up, right? ஸோ ரெண்டுமே வந்து சேம் டைமில் மேலே போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டு sum it up, yields இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத விட yields ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணோம். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ கோல்டை ஏஐயோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம், ரைட்? இந்த ஏஐ பூம் பற்றி நம்ம எல்லாம் பார்த்தோம். என்விடியா, மைக்ரோசாஃப்ட்டு, ஆல்ஃபபெட், மெட்டா, அந்த ஷேர்ஸ் வந்து மேலே போகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக இல்லை அதுக்கு மேலே. பட் நான் வந்து வாட்ச் பண்ணுறது வந்து இந்த ஏஐ ஹைப்பர் ஸ்கேலர்ஸோட கடன் சுமை, ரைட்? அவங்க வந்து டேட்டா சென்டர்ஸு, சிப்ஸு, பவர், கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேண்டு, இந்த ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் அவுட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமான கடன் வந்து வாங்கியிருக்காங்க, ரைட்? இன்ஃபேக்ட் இந்த பெரிய ஹைப்பர் ஸ்கேலர்ஸ்க்கு வந்து அவங்க ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் கிட்டத்தட்ட $1.6 trillion வர்த் அளவுக்கு வந்து கடன் வாங்கியிருக்காங்க. இது ஏன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் சொல்கிறேன்னா, சில அக்கௌண்டிங் ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் அதை வந்து கொண்டு வர மாட்டேன்றாங்க, ரைட்? அதை வந்து ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் ஏஐ செக்டரில் இன்னும் வந்து அந்த ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ப்ராடர் எஸ்டிமேட்ஸ் நம்ம பார்த்தோன்னா $3 trillion வரைக்கும் அந்த கடன் சுமை இருக்குது அப்படின்ற வந்து ரிப்போர்ட்ஸ் வருது, ரைட்? ஸோ அண்ட் அதோட வார்னிங் சிக்னலாக தான் நம்ம இப்போ வந்து ஆரக்கிளோட அந்த கிரெடிட் மார்க்கெட் பார்க்குறோம். ஓகே, ஆரக்கிளோட சிடிஎஸ், அதாவது கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு கம்பெனியோட டெட்டு, அவங்க வாங்கின கடனை வந்து டிஃபால்ட் பண்ணுற ரிஸ்க் அதிகமாகுதுன்னா அதுக்கான இன்சூரன்ஸை தான் வந்து சிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஆரக்கிளோட சிடிஎஸ் ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு 2008 ட்ராக் பண்ணுறதுலேருந்து இப்போ பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 203 பேசிஸ் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து நான் ஒரு பெரிய வார்னிங் சிக்னலாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட்டு வந்து ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த கடன் சுமையை வந்து ஆரக்கிள் பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஆரக்கிளோட பிஸ்னஸ் வந்து இன்னும் கொலாப்ஸ் ஆகலை. ஏன்னா அவங்க ரெவென்யூ அண்ட் க்ளவுடு வந்து இன்னும் நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. பட் வந்து கடன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ், அவங்க ஜென்ரேட் பண்ணுற கேஷ் ஃப்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த ஹியூஜ் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்பெண்டிங் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது, ரைட்? ஸோ எக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் பார்க்குறது என்ன, இவங்களோட ஏஐ ரெவென்யூ எவ்வளோ க்ரோ ஆகுது அப்படின்ற அந்த டாப் லைனை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் கிரெடிட் மார்க்கெட் இப்போ பார்க்குறது என்னென்னா, இந்த க்ரோத்தை ஃபண்ட் பண்ண இன்னும் எவ்வளோ கடன் வாங்குவாங்க, ஏற்கனவே வாங்கின கடனை வந்து அடைக்கிற அளவுக்கு இவங்க ரெவென்யூஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்குறாங்க. அண்ட் அதுதான் இப்போ பெரிய ரிஸ்க்காக வந்து இருக்குது. இன்னொன்று வந்து அமெரிக்காவில் இந்த ப்ரைவேட் கிரெடிட்லேயும் ஏஐ எக்ஸ்போஜர் வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதை $200 billion வரைக்கும் எக்ஸ்போஜர் இருக்குது அப்படின்னு. ஸோ ஏஐ ஸ்பெண்டிங்க்கு வந்து எக்ஸ்பெக்டடான ரிட்டர்ன்ஸ் வரலை அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து ஷேர் ப்ரைஸஸில் மட்டும் ஸ்டாப் ஆகாது, அது வந்து கிரெடிட் மார்க்கெட்ஸ்க்கும் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஆல்ரெடி அதனால தான் ஏஐ வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம், ரைட்? அகைன் நான் வந்து இன்னும் பெரிய கிராஷை ப்ரிடிக்ட் பண்ணல. ஏஐயோட டிமாண்ட் வந்து ரியல் தான், அதுலேருந்து வர ரெவன்யூஸ்லாம் ரியல் தான். ஆனால் இவங்க வாங்கின கடன், இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டும் வந்து ரியல் தான், ரைட்? ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு அன்சர்டனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. அண்ட் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செக்டர்லேருந்து இந்த மாதிரி கிரெடிட் பேப்பரை விட்டுட்டு ஒரு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இல்லாத அசெட்டை வந்து இன்வெஸ்டர்ஸ் தேடுவாங்க. அகெயின் அந்த அசெட் வந்து கோல்டு.
இப்போ நம்ம வந்து சார்ட்ஸ்க்கு திருப்பி வருவோம். கோல்டு வந்து ஆல் மேஜர் இஎம்ஏஸ்க்கு மேலே வந்து இப்போ ட்ரேட் ஆயிருக்கு. 20, 50 அண்ட் 200 டே இஎம்ஏ வந்து டெய்லி சார்ட், ரைட்? அப்சைடில் வந்து 4371 வந்து இந்த வீக்கோட ஹை. அதை வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணால் இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெக்கான ஹையர் லெவல்ஸ் வந்து ஓப்பன் பார்க்கலாம். அண்ட் புல் பேக் வந்தால் இம்மீடியட்டாக 4200 to 4130 வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் ஒரே வீக்கில் 7% வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஒரு புல் பேக் வந்தால் அது வந்து திருப்பி பிரேக் அவுட் ஃபெயில் ஆகுது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை ரீட்ரெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும், ரைட்? ஸோ டெக்னிக்கலி ஸோ 4130 to 4120 ஹோல்ட் ஆகுதா அப்படின்றது தான் நான் கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் நான் வந்து வாட்ச் பண்ண போகிறேன். அதை பொறுத்து தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து அமைய போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான செக்லிஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஒன்று வந்து க்ரூட் ஆயிலை திருப்பி பார்க்கணும். இது வந்து இந்த $80 ஏரியாலே வந்து ஹோல்ட் ஆகுதா, இல்லைனா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகி ஆயில் வந்து மேலே போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கோல்டு வந்து இந்த 4370 லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லைனா கீழே வந்து 4200 to 4130 லெவல்ஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். நிஃப்டி வந்து 24750 on the upside and 24300 to 400 zone இந்த டவுன் சைட் ஆஸ் இமீடியட் சப்போர்ட். ஏஐ பொறுத்த வரைக்கும் அவங்க ஷேர் ப்ரைஸஸ் மட்டும் இல்லாமல் ஏஐ ஸ்பெண்டிங்கோட ROI அண்ட் வந்து கிரெடிட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். அண்ட் அபவ் எவ்ரிதிங் இன்னும் கூட இந்த வாரமும் நம்மளுக்கு வந்து க்ரூட் ஆயில் தான் நம்மளோட இன்னும் மார்க்கெட் மாஸ்டர் வேரியபிள். ஏன்னா க்ரூடோட கண்ட்ரோலில் தான் இந்தியன் ருப்பி இருக்குது, இன்ஃப்ளேஷன் இருக்குது, இந்தியன் மார்க்கெட்ஸோட ரிலீஃப் வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, அட்லீஸ்ட் இந்த ஷார்ட் டேர்ம், ரைட்? ஸோ இது ரிவர்ஸ் ஆனால் இந்த என்டையர் செட்டப் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து சேஞ்ச் ஆகலாம், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வாரம் பார்க்கணும். ஸோ டு சம்மிட் அப், இந்த வீக் ஆயில் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு, ருப்பி வந்து ஸ்லைட்டாக ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு, நிஃப்டி ரெக்கவர் ஆயிருக்கு, கோல்டு வந்து மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் வந்து கோல்டு ப்ரைஸ் மேலே போனது மட்டும் ஸ்டோரி இல்லை, கோல்டு ஏன் மேலே போகுது அப்படின்றதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஷார்ட் டேர்மில் வந்து அமெரிக்காவில் ஜாப்ஸ், ஈல்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டாலரு, க்ரூடு, அண்ட் லாங் டேர்மில் வந்து கவர்மெண்ட் டெட்டு, ஃபிஸ்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெட் அண்ட் ப்ரைவேட் கிரெடிட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஹெட்லைனை மட்டும் பார்க்காம மணி எங்கே போகுது, எங்கெங்கே ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகுது, அதை பொறுத்து மணி ஃப்ளோ எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் மார்க்கெட்ஸ்க்கு வந்து சிக்னல்ஸை கொடுக்கும், ரைட்? அண்ட் அதை வந்து நம்ம ரெகுலர்லி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். This is weekly market blueprint every Sunday. See you in the next one. Thank you.